சாதாரண குடிமக்கள் ஊரில் இருந்த பிற கோயில்களில் நுழைய முடியாத போது தமக்கென இருந்த நம்பிக்கையையும் வாழ்க்கையையும் நகர்த்தி செல்ல உருவாக்கிய கோயில்தான் ஐயன் முத்தையா கோவில். இது காவல் காத்தவனின் நம்பிக்கை, கலப்பை பிடித்தவனின் நம்பிக்கை, உழுதவனின் நம்பிக்கை, செருப்பு தைத்தவனின் நம்பிக்கை, துணி துவைத்தவனின் நம்பிக்கை, பன்றி மேய்த்தவனின் நம்பிக்கை, மொத்தத்தில் சாதாரண மனிதனின் நம்பிக்கை. காலம் காலமாக ஒரு மனித கூட்டம் கொண்ட நம்பிக்கையின் மீது விளக்கம் கேட்கப்படும் போதும் கேள்வி எழுப்பப்படும் போதும் அவர்களுக்கு கோபம்தான் வரும், சில சமயம் அழுகையும் கூட வரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் மேல்மங்கலத்தில் முத்தையா. அவர்களுக்கும் அவர்களது கடவுளுக்கும் இடையிலான பிணைப்பு புரிதல் மிகவும் எளிமையானது. அவர்களது ஆன்மீகம் மிகவும் இலகுவானது, ஆடம்பரமற்றது. அதனால்தான் அவர்களது சாமி வாய்க்காலிலும் வரப்பிலும் திடீரென முளைப்பார். தாம் உண்கின்ற உணவைத்தான் அவருக்கு படையாக கொடுப்பர். தாம் அருந்திய மது அவருக்கு படையலாக கொடுத்தனர். அவனது சாமி இவனது இன்ப துன்பங்களில் பங்கெடுத்துக் கொள்ளும். அப்படிப்பட்ட நம்பிக்கைதான் இவரது ஆன்மீகம். அப்படிப்பட்ட ஆன்மீகத்தில் உச்சம்தான் மேல்மங்கலத்தின் முத்தையா. இவர்களின் நம்பிக்கை கடவுள் மீதோ வேறு எதன் மீதோ அல்ல. இவர்களின் நம்பிக்கை இவர்களின் முன்னோர்கள் கொண்ட நம்பிக்கையின் மீதுதான். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் ஐயன் முத்தையா.